வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் காஷ்மீர் நாடக கவிதை தொகுப்பு தொடர்கிறது. பட்டத்துக்கு அரசி எனச் செய்வேன் என்று பசப்புகிறான் காஷ்மீர பெண்ணை பார்த்து. துட்டனல்லோ நீ என் முன் தோன்றாதே, உன் சூழ்ச்சிகளை யான் அறிவேன் போடாவென்றால். தொட்டதனால் எனக்கு உரிமை என கர்ஜித்து சூசகமாய் பேசுகின்றான் தாயை பார்த்து. விட்டிடுவேனோ மகளை கோழை பக்கம், வீரத்தாய் யான் ஆவேன் என்று எதிர்த்தாள். உண்மையில வியப்பா இருக்கு இந்த காட்சி. அப்படியே நம்ம கண்முன் வரும் வண்ணம் அருட்தந்தை எழுதியிருக்கார் பாருங்க. இந்த பாகிஸ்தான் என்ன செய்கிறது? காஷ்மீர பெண்ணை பார்த்து ஆசை காட்டுகிறது. என்னுடன் இணைந்தால் நான் உனக்கு அளவற்ற நன்மைகளை செய்வேன், பட்டத்துக்கு அரசியாக உன்னை உயர்த்துவேன் என்று பசப்பு வார்த்தை பேசுகிறது. ஆனால் காஷ்மீர் முன்பே அருட்தந்தை சொல்லிவிட்டார், அழகும் அறிவும் நிறைந்ததுன்னு. அந்த புத்திசாலித்தனத்தால் காஷ்மீர் என்ன சொல்லுது? போடாவோம் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நீ துஷ்டன் அல்லவா? என் முன்னாடி நிற்காத, உன் சூழ்ச்சி தந்திரம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று விரட்டி அடிக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் லேசில் போகிற மாதிரி இல்லை. ஏன்னா அடாவடிக்குன்னு வந்துருச்சு. அதனால் எனக்குத்தான் உரிமை என்று பாகிஸ்தான் தன் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிறது. இந்திய தேசத்தை பார்த்து எல்லா வகையிலும் காஷ்மீர் என்னுடன் சேர்ந்தது என்று உரிமை குரல் எழுப்புகிறது பாகிஸ்தான். ஆனால் இந்திய தேசம் காஷ்மீரை பாகிஸ்தான் கையில் கொடுத்துவிட தயாராயில்லை. ஏன்னா அப்படி போன காஷ்மீருக்கும் அது துன்பம். இந்த பொறுப்பை உணர்ந்ததால் இந்திய தேசம் என்ன சொல்கிறது? அப்படியெல்லாம் காஷ்மீர் மக்கள் எங்கள் கண் முன்பே துன்பப்படுவதை நாங்கள் சகிக்க முடியாது. தெரிந்தும் அவர்களை நாங்கள் துன்பத்தில் தவிக்க விடுவோமா? நாங்கள் வீரம் நிறைந்தவர்கள் என்று பாகிஸ்தானை இந்திய தேசம் எதிர்த்து நிற்கிறது. தொடர்ந்து படிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.